ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரியஸ் சம்மந்தமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் அப்டேட். சதர்ன் ரயில்வே தரப்புலேருந்து இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்டை நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டாக போடுறோம். ஸோ என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் சென்னை, அதாவது சேலத்திலிருந்து புதுக்கோட்டைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன். ஒன்று பஸ்ஸு, இன்னொன்று ட்ரெயின். இப்போ பஸ்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேலத்திலிருந்து புதுக்கோட்டை போக ராசிபுரம், நாமக்கல், தொட்டியம், முசிறி, திருச்சி, கீரனூர், புதுக்கோட்டை இந்த வழியாக நம்ம பைக்கில் போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு 4 மணி நேரம். இதே நம்ம சொந்த காராக இருந்தது அப்படின்னா ஒரு 4 மணி நேரம். இதே நமக்கு ஒரு பஸ்ஸாக இருந்தது, கவர்மெண்ட் பப்ளிக் பஸ் அப்படின்னா நமக்கு ஒரு 5 மணி நேரம், 5.5 மணி நேரம் தோராயமாக ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கரூர் அப்படிங்கிற இந்த ஏரியாவை நம்ம டச் ஆகாமல் நாமக்கல்லேருந்து நம்ம திருச்சி போயிடுவோம். ஸோ அப்படி போகும்போது நமக்கு இந்த டைமிங் ஆகும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்த 2வது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்திலிருந்து புதுக்கோட்டைக்கோ இல்லை புதுக்கோட்டையிலேருந்து சேலத்துக்கோ இருக்கக்கூடிய இப்போ வரைக்கும், அதாவது இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரே வாய்ப்பு என்னென்னா யூபிஎல்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகக்கூடிய வாரத்தில் ஒரே ஒரு நாள் இயங்கக்கூடிய ஒரே ஒரு ரயில் ட்ரெயின் நம்பர் 07335. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7:55க்கு உங்களுக்கு வந்து சேலத்துலேயும் நைட்டு 1 மணிக்கு புதுக்கோட்டைக்கும் போகும். பயண நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மணி நேரம் 10 நிமிஷம். ஆனால் என்ன, வாரத்தில் ஒரே ஒரு நாள், அது சனிக்கிழமை மட்டும்தான் இயங்கும். ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம தரப்பில் என்ன சொல்கிறாங்க, புதுசாக வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா சேலத்திலிருந்து புதுக்கோட்டைக்கும் புதுக்கோட்டையிலேருந்து சேலத்துக்கும் வாரத்தில் 7 நாள் இயங்குற மாதிரி ஒரு புது ட்ரெயின் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சேலத்திலிருந்து கரூர், அதுக்கப்புறம் கரூர்லேருந்து திருச்சி, திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை, இந்த 3 டிஃப்ரெண்ட் ட்ரெயினாக செப்பரேட் ட்ரெயினாக இருந்தது. இப்போ ஏதோ இதில் 3 ட்ரெயினில் ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கூட டைமிங் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு ட்ரெயின் போயிடும். ஸோ நீங்கள் அந்த கேப்பை வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் தான் கவர் பண்ண முடியும். ஸோ அது வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து அது ஒரு பயனுள்ள வகையில் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ அதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சதர்ன் ரயில்வே புதுசாக ஒரு திட்டம், அதாவது என்னென்னா இப்போ நடைமுறைக்கு வந்த ஒரு திட்டம், 24ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சேலத்துலேருந்து இந்த புதுக்கோட்டை ட்ரெயினை உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் 6 நாள், திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லா நாளும் இயங்கும். ஆனால் என்ன, 2 ட்ரெயின் இது வரைக்கும் 3 ட்ரெயினாக மாற்றின நம்ம 2 ட்ரெயினாக மாற்றி போகணும். ஆனால் அதில் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா காலையில் புதுக்கோட்டையில் 7:50க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் வந்து உங்களுக்கு வெள்ளனூர், கீரனூர், குமாரமங்கலம், திருச்சி போய் மத்தியானம் காலையில் வந்து ஒரு 9 மணி 10 நிமிஷத்துக்கு போய் சேருது. அதுக்கப்புறம் அதே திருச்சியில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் இறங்கி, அது நியர்பை பிளாட்ஃபார்மா இல்லை பக்கத்து பிளாட்ஃபார்மா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இறங்கி ஏறுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிரேஸ் பீரியடு தராங்க. அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா 9:40க்கு உங்களுக்கு திருச்சியிலேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஒரே ட்ரெயினாக உங்களுக்கு கரூர் போய் மாற்ற முடியாமல் நீங்கள் டைரெக்டாக ஒரே ட்ரெயினில் போய் நீங்கள் சேலத்தில் போய் ரீச் ஆகும்போது உங்களுக்கு மத்தியானம் 1:45க்கு நீங்கள் போய் சேர முடியும். அதே ட்ரெயின் திருப்பி 2:05க்கு கிளம்பி நீங்கள் கரூரில் இறங்கி மாற்ற வேண்டியதில்லை, திருச்சிக்கு டைரெக்டாக சாயந்தரம் 5:55க்கு நீங்கள் வந்துடலாம். அதே 5:55க்கு இறங்கி திருச்சியில் இறங்கி நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் கிரேஸ் பீரியடில் நீங்கள் 6:15க்கு திருச்சியிலேருந்து புதுக்கோட்டையை வண்டியை பிடிச்சிங்கன்னா நீங்கள் நைட்டு 7:10க்கு, அதாவது 7:08க்கு நீங்கள் புதுக்கோட்டை வந்துடலாம். இதுக்கான பயண நேரம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 7:50லேருந்து 1:45, 1:45ங்கிறத 1:50 கூட வச்சுக்கலாம். சரியா 6 மணி நேரம் வருது. நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு 5 மணி நேரம் ஆகுது. அதே நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தோராயமாக ஒரு 5 மணி நேரம் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்போ வந்து அந்த ரூட்டில் வந்து நீங்கள் ட்ரெயினில் போகும்போது கரூரை கவர் பண்ணுவீங்க, பஸ்ஸில் போகும்போது கரூரை கவர் பண்ண மாட்டீங்க. இந்த ட்ரெயினில் கரூரை கவர் பண்ணி நாமக்கல்லையும் கவர் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய கட்டணம் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடுத்துருக்கக்கூடிய எல்லா லொக்கேஷனையும் நீங்கள் வந்து கவர் பண்ணி போக முடியும். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து கட்டணம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரெயினுக்குன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே வந்து சேலம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 85 ரூபா அந்த மாதிரி ஒரு கட்டணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இடப்பட்ட கட்டணம் அப்படிங்கிறது சரியாக தெரியல, அது அப்டேட் வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதே ட்ரெயின் திருப்பி உங்களுக்கு
புதுக்கோட்டையிலேருந்து சேலம் வர மாதிரி இருந்தாலும் சரி, சேலத்துலேருந்து புதுக்கோட்டை போகிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம். இது எல்லா பெட்டியுமே வந்து இதில் வந்து அன்ரிசர்வ்டு பெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் எதுவும் வந்து கொண்டு வரலை. இதுக்கான பயண கட்டணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பஸ்ஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெயினை இறங்கி மாற்றுறதுக்கு பதிலாக இந்த 2 ட்ரெயினாக போகிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். சரி, இதில் என்னென்னா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி வரக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா திருச்சியிலேருந்து சேலம் போகக்கூடிய ட்ரெயின் எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். இதில் என்னென்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த ஒரு 20 நிமிஷம், ரிட்டன் வரப்போ ஒரு 20 நிமிஷம், போகும்போது ஒரு 30 நிமிஷமும் கிரேஸ் பீரியட் தராங்க. ஸோ இந்த கிரேஸ் பீரியட் டைமிங்லேயே நீங்கள் வந்து இறங்கி ஒரு வேளை லேட் ஆச்சுனாலோ இல்லை வந்து கொஞ்சம் நீங்கள் இறங்கி ஏறுறதுக்கோ அந்த டைமிங் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிட முடியும். அப்படியும் சில நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகுது அப்படின்னாலும் கூட இது புதுக்கோட்டையிலேருந்து சேலத்துக்கு அப்படிங்கிற ஒரே பிளான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 2வது ட்ரெயின், அதாவது திருச்சியிலேருந்து சேலம் போகிற ட்ரெயினும் சரி, இல்லை திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற ட்ரெயினும் சரி, முன்னாடி வர ட்ரெயினுக்காக இல்லை பின்னாடி வர ட்ரெயினுக்காக கண்டிப்பாக வந்து டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து சேலத்துக்கு டைரக்ட் டிக்கெட் எடுத்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சேலத்துலேருந்து புதுக்கோட்டை போகிறதுக்கும் டைரக்ட் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது எல்லாத்துக்குமே பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய வீடியோ. இப்போ நீங்கள் திருச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் போகிறதுக்கும் சரி, அதே போல் திருவாரூர் போகிறவங்களுக்கும் சரி, காரைக்குடி போகிறவங்களுக்கும் சரி, இல்லை சேலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்ககிரி, ஈரோடு, திருப்பூர் இந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய வீடியோ. எல்லாருமே சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, பஸ்ஸில் வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இல்லை குறைஞ்சது 5 மணி நேரம் உட்காந்துட்டு போகணும். ஏதாவது இறங்கி ஏறுறதுக்கோ இல்லை எந்தாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு பாத்ரூம் போகணுன்னா கூட நிறையா பேர் சிரமத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த முடிஞ்சளவு இந்த தகவலை நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நண்பர்கள் வட்டாரத்துலேயும் உறவினர்கள் வட்டாரத்துலேயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரயிலை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் மூலிமா நான் கேட்டுக்கிறேன். இது போல் நம்ம நிறைய சேனல் ரயில்வே வீடியோஸ் இனிமேல் அப்டேட்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.